அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி புரிந்தவர் மாமன்னன் ராஜேந்திர சோழன். இவரது பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விழா ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் விழா, தெற்காசியா நாடுகள் மீது படையெடுத்த 1000வது ஆண்டு விழா, பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமான பணிகள் தொடக்க ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். இந்த காலகட்டம் அவர்களுடைய போர்த்திறன் வலிமையால் அளக்கப்படுகின்றது. ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையிலும் கூட பாரதத்தின் பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்துச் சென்றது. வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களாட்சி என்று சொன்னால் பிரிட்டனுடைய மேக்னா கார்ட்டாவை பற்றி பேசத் தொடங்கி விடுவார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சோழ சாம்ராஜ்யத்தில் குடவோலை முறை வாயிலாக ஜனநாயக வழிமுறைப்படி தேர்தல்கள் நடந்தன. आज दुनिया भर में वाटर मैनेजमेंट और इकोलॉजी प्रिजर्वेशन की इतनी चर्चा होती है। हमारे पूर्वज बहुत पहले से इनका महत्व समझते थे। हम ऐसे बहुत से राजाओं के बारे में सुनते हैं जो दूसरी जगह पर विजय प्राप्त करने के बाद सोना, चांदी या पशुधन लेकर आते थे। लेकिन देखिए, राजेंद्र चोला की पहचान वे गंगाजल लाने के लिए है। वो गंगाजल ले आए थे। இன்று உலகெங்கிலும் நீர் மேலாண்மை, சூழலியல் பாதுகாப்பு ஆகியவை பற்றிய ஏராளமான விவாதங்கள் நடக்கின்றன. நமது முன்னோர்களோ மிக பழமையான காலத்திலேயே கூட இவற்றின் மகத்துவத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். மற்ற இடங்களிலிருந்து தங்கம், வெள்ளி அல்லது பசுக்கள், பிற கால்நடைகள் என்று கவர்ந்து வந்த பல அரசர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், ராஜேந்திர சோழனுடைய அடையாளமோ புனித கங்கை நீரை கொண்டு வந்ததோடு இருக்கிறது. राजेंद्र चोला ने उत्तर भारत से गंगा जल लाकर दक्षिण में स्थापित किया। गंगा जलमयम जयस्तंभम, उस जल को यहां चोला गंगा येरी, चोला गंगा झील में प्रवाहित किया गया, जिसे आज பொன்னேரி झील के नाम से जाना जाता है. ராஜேந்திர சோழன் வடபாரதத்திலிருந்து புனித கங்கை நீரை கொண்டு வந்து தெற்கிலே நிறுவினான். கங்கா ஜலமயம் ஜெயஸ்தம்பம், இந்த நீரை கொண்டு இங்கே சோழகங்கை ஏரியிலே இட்டு நிரப்பினான். இது இன்று பொன்னேரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகின்றது. साथियों, राजेंद्र चोल ने गंगईकोंड चोलपुरम कोविल की स्थापना भी की थी। यह मंदिर आज भी विश्व का एक आर्किटेक्चरल वंडर है। ये भी चोला साम्राज्य की ही देन है कि मां कावेरी की इस धरती पर मां गंगा का उत्सव मनाया जा रहा है. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தை நிர்மாணமும் செய்தான். இந்த ஆலயம் இன்றும் கூட உலகின் ஒரு கட்டிடவியல் அற்புதமாக திகழ்கின்றது. அன்னை காவிரி பெருகி பாயும் இந்த பூமியிலே
அன்னை கங்கைக்கு திருவிழா எடுக்கப்படுவது என்பதும் கூட சோழ சாம்ராஜ்யத்தின் நற்கொடையாகும். मुझे बहुत खुशी है कि आज उस ऐतिहासिक प्रसंग की स्मृति में एक बार फिर गंगा जल को काशी से यहां लाया गया है। अभी यहां मैं जब पूजा पाठ करने के लिए गया था, विधि पूर्वक अनुष्ठान संपन्न किया गया है, गंगा जल से अभिषेक किया गया है और मैं तो काशी का जनप्रतिनिधि हूं और मेरा मां गंगा से एक आत्मीय जुड़ाव है। चोला राजाओं के ये कार्य, उनसे जुड़े ये आयोजन, ये एक भारत श्रेष्ठ भारत के महायज्ञ को नई ऊर्जा, नई शक्ति और नई गति देते हैं. அந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பின்புலத்தின் நினைவினிலே மீண்டும் ஒருமுறை கங்கை நீரை காசியிலிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியையும் உவகையையும் அளிக்கின்றது. தற்போது இங்கே நெறிப்படி அனுஷ்டானங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. புனித கங்கை நீரால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. நான் காசியின் மக்கள் பிரதிநிதி. கங்கை அன்னையிடம் எனக்கு ஆன்ம ரீதியான அன்பு இருக்கின்றது. சோழ அரசர்களின் இந்த செயல், அதோடு இணைந்த இந்த ஏற்பாடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெருவேள்வியை போன்றது. இது उत्साहम अलिकवल्लदु, करुत्तूक्कम अलिकवल्लदु. भाइयों बहनों, चोला राजाओं ने भारत को सांस्कृतिक एकता के सूत्र में पिरोया था. आज हमारी सरकार चोला युग के उन्हीं विचारों को आगे बढ़ा रही है. हम काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम जैसे आयोजनों के जरिए एकता के सदियों पुराने सूत्रों को मजबूत बना रहे हैं. गंगई कोण चोलपुरम जैसे तमिलनाडु के प्राचीन मंदिरों का भी एएसआई के जरिए संरक्षण किया जा रहा है. சகோதர சகோதரிகளே, சோழ அரசர்கள் பாரதத்தை கலாச்சார ஒற்றுமை என்ற இழை கொண்டு இணைத்தார்கள். இன்று நம்முடைய அரசாங்கம் சோழர்களுடைய இதே கருத்துக்களை, எண்ணங்களை முன்னெடுத்து செல்லுகின்றது. நாங்கள் காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக ஒற்றுமையின், ஒருமைப்பாட்டின் பல நூற்றாண்டு கால பழமையான கோட்பாடுகளை பலப்படுத்தி வருகின்றோம். கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற தமிழகத்தின் பண்டைய ஆலயங்களையும் கூட இந்திய தொல்லியல் ஆய்வகம் வாயிலாக இப்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றன. जब देश की नई संसद का लोकार्पण हुआ तो हमारे शिव आधीनम के संतों ने उस आयोजन का आध्यात्मिक नेतृत्व किया था. सब यहां मौजूद है. तमिल संस्कृति से जुड़े पवित्र सेंगोल को संसद में स्थापित किया गया है. मैं आज भी उस पल को याद करता हूं तो गौरव से भर जाता हूं. தேசத்தின் புதிய நாடாளுமன்றம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளையிலே நமது சிவாதீனங்கள் புனிதர்கள் அந்த நிகழ்ச்சியின் ஆன்மீக தலைமையை ஏற்றார்கள். இதோ அவர்கள் உங்கள் மத்தியிலே இங்கே வீற்றிருக்கின்றார்கள். தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. அந்த கணங்களை நான் இன்று நினைத்து பார்த்தாலும் கூட என் நெஞ்சம் பெருமிதத்தில் பொங்குகிறது. आज भारत विकास भी, विरासत भी
इस मंत्र पर चल रहा है। आज का भारत अपने इतिहास पर गर्व करता है। बीते एक दशक में हमने देश की धरोहरों के संरक्षण पर मिशन मोड में काम किया है। देश की एंशियंट स्टैच्यूज और आर्टिफैक्ट्स जिन्हें चुराकर विदेशों में बेच दिया गया था, उन्हें वापस लाया गया है। நண்பர்களே, இன்று பாரதம் வளர்ச்சியோடு கூடவே மரபும் என்ற மந்திரத்தை அடியொற்றி பயணித்து வருகிறது. இன்றைய பாரதம் தனது வரலாற்றின் மீது பெருமிதம் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் தேசத்தின் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பணியிலே மிகுந்த உறுத்தோடும் கருத்தோடும் பணியாற்றி வந்திருக்கின்றோம். தேசத்தின் பண்டைய சிலைகள் மற்றும் கலை சின்னங்கள் இவை களவாடப்பட்டு அயல் நாடுகளில் விற்கப்பட்டு விட்டன. இவற்றை நாங்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறோம். 2014 के बाद से 600 से ज्यादा प्राचीन कलाकृतियां, मूर्तियां दुनिया के अलग अलग देशों से भारत वापस आई हैं। इनमें से 36 खास तौर पर हमारे तमिलनाडु की है। आज नटराज, लिंगोद्भव, दक्षिण मूर्ति, अर्धनारीश्वर, नंदिकेश्वर, उमा परमेश्वरी, पार्वती, समंदर, ऐसी कई महत्वपूर्ण धरोहरें अब फिर से इस भूमि की शोभा बढ़ा रही है। 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு 600க்கும் அதிகமான தொன்மையான கலைப்படைப்புகள் உலகின் பல்வேறு தேசங்களிலிருந்தும் பாரதம் வந்தன. இவற்றிலே நண்பர்களே சற்று கவனமாக கேளுங்கள். இவற்றிலே 36 கலைப்பொருட்கள் குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இன்று நடராஜர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், நந்திகேஸ்வரர், உமா பரமேஸ்வரி, பார்வதி, சம்பந்தர் இப்படி பல மகத்துவம் வாய்ந்த பாரம்பரியங்கள் இப்போது இந்த பூமியிலே மீண்டும் அழகு சேர்த்து வருகின்றன. साथियों, हमारी विरासत और शैव दर्शन की छाप अब केवल भारत तक या इस धरती तक ही नहीं, जब भारत चंद्रमा के साउथ पोल पर लैंड करने वाला पहला देश बना, तो हमने चंद्रमा के उस पॉइंट को भी शिव शक्ति नाम दिया। चंद्रमा के उस अहम हिस्से की पहचान अब शिव शक्ति के नाम से होती है। நண்பர்களே, நமது மரபும் சைவ தத்துவத்தின் முத்திரையும் பாரதம் வரை மட்டுமோ அல்லது இந்த பூமியுடனோ மட்டும் நின்று போய்விடவில்லை. பாரதம் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய முதல் தேசமானது. அப்போது நாம் நிலவின் அந்த இடத்திற்கு சிவசக்தி என்று பெயர் சூட்டினோம். நிலவின் அந்த முக்கியமான பாகம், அந்த பகுதி இனி சிவசக்தி என்ற பெயரால் அடையாளம் காணப்படும். चोला युग में भारत ने जिस आर्थिक और सामाजिक सामरिक उन्नति का शिखर छुआ है, वो आज भी हमारी प्रेरणा है। राजा चोला ने एक पावरफुल नेवी बनाई। राजेंद्र चोला ने इसे और सुदृढ़ किया। நண்பர்களே, சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள்.
ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார். ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். उनके दौर में कई प्रशासनिक सुधार भी किए गए. उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया, एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई, व्यापारिक उन्नति, समुद्री मार्गों का इस्तेमाल, कला और संस्कृति का प्रचार प्रसार. भारत हर दिशा में तेजी से आगे बढ़ रहा था. அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன. அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை சக்தியுடையதாக ஆக்கினார். ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார். வியாபார உயர்வு, கடல் மார்க்கங்களின் பயன்பாடு, கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம், இப்படியாக பாரதம் அனைத்து திசைகளிலும் விரைவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. साथियों, चोला साम्राज्य के नए भारत के निर्माण के लिए एक प्राचीन रोड मैप की तरह है. यह हमें बताता है अगर हमें विकसित राष्ट्र बनाना है तो हमें एकता पर जोर देना होगा. हमें हमारी नेवी को, हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा. हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को, उसको भी सहेज कर रखना होगा. और मुझे संतोष है कि देश आज इसी प्रेरणा से आगे बढ़ रहा है. நண்பர்களே, சோழ சாம்ராஜ்யம் புதிய பாரதத்தின் நிர்மாணத்திற்கான பழமையான சாலை வரைபடம் போன்றது. நாம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையின் மீது அழுத்தம் அளிக்க வேண்டும். நாம் நமது கடற்படையினை, நமது பாதுகாப்பு படைகளை பலமுள்ளவையாக ஆக்க வேண்டும். நாம் புதிய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இவை அனைத்தோடும் கூடவே நமது விழுமியங்களையும் நன்கு பாதுகாத்து பேண வேண்டும். இன்று தேசம் இந்த உத்வேகத்தை தாங்கி முன்னேறி வருகின்றது என்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. साथियों, आज का भारत अपनी सुरक्षा को सर्वोपरि रखता है. अभी ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है. ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए, आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है. और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था, 3-4 किलोमीटर का रास्ता काटते हुए, और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया और हर एक के मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था. ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है, नया आत्मविश्वास पैदा किया है और दुनिया को भी भारत की शक्ति को स्वीकार करना पड़ रहा है. நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது. யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு
மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது உலகமே உற்று பார்த்தது. பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது. நண்பர்களே, நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன். சற்றேறக்குறைய 3-4 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது. அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்தூரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது. இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, பிரதிபலித்து வருகின்றது. நம் நாட்டில் மட்டுமல்ல, உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது. இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது. साथियों, हम सब जानते हैं कि राजेंद्र चोला ने गंगईकोंड चोलपुरम का निर्माण कराया तो उसके शिखर को तंजावुर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा। वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे। अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी। நண்பர்களே, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்தாலும் கூட அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தனது தந்தையாரால் கட்டியெழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார். தனது மகத்துவத்திற்கும் இடையேயும் கூட ராஜேந்திர சோழன் மிகுந்த பணிவினை வெளிப்படுத்தினார். आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है। हम लगातार मजबूत हो रहे हैं, लेकिन हमारी भावना विश्व बंधु की है, विश्व कल्याण की है। இன்றைய புதிய பாரதம் இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை, உலக நலனுக்கானவை. साथियों, अपनी विरासत पर गर्व की भावना को आगे बढ़ाते हुए आज मैं यहां एक और संकल्प ले रहा हूं। आने वाले समय में हम तमिलनाडु में राजराजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी। நண்பர்களே, நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும்.